ஆர்வலர்கள் அனைவரையும் பாஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். ஐபிஎல் போட்டிகள் கோலாகலமாக நடந்து வருகிறது, நாம் அறிந்தது. 32 போட்டிகள் இதுவரைக்கும் முடிஞ்சிருக்கிறது. அந்த 32 போட்டி முடிவில் புள்ளிப்பட்டியல் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா பெரிய மாற்றங்கள் இல்லை. ஆனால் கீழே இருக்கக்கூடிய டிசி அணி கொஞ்சம் மேலே வந்திருக்கிறது 6 பாயிண்டில். எல்எஸ்ஜியும் டிசி அணியும் 6 பாயிண்டில் சம அளவில் இருக்காங்க. இதுக்கு மேலே வரக்கூடிய மேட்சை எல்லாமே ஒவ்வொரு அணிக்கும் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்படி இல்லைன்னா அவங்க 4வது இடத்தை தாண்டி 5-6ன்னு போயிடுவாங்கன்றது தான் சொல்லணும். எப்பயும் போல் ஆர்ஆர் ஃபஸ்ட்டு, கேகேஆர் செகண்டு, தேர்டில் சிஎஸ்கே, நான் 4th எஸ்ஆர்ஹெச் இருக்குது. இன்றைக்கி போட்டியை பொறுத்தளவுக்கு பஞ்சாப் கிங்ஸுக்கும் மும்பை இந்தியன்ஸுக்கும் இடையிலான போட்டி. இன்றைக்கி டைம் டேபிள் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா, அதாவது புள்ளிப்பட்டியலில் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாப்பும் 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய மும்பை இந்தியன்ஸும் மோதுது. இந்த இரு அணிகளுக்கும் இது வாழ்வா சாவா போட்டி. இதற்கு முன்னாடி இந்த இரு அணிகளும் பார்த்திங்கன்னா 31 முறை விளையாண்டுருக்காங்க. அந்த 31ல் 16 முறை மும்பை இந்தியன்ஸு, 15 முறை பஞ்சாப் கிங்ஸு. இது பயங்கர ரைவலரி மேட்ச் மாதிரி தான் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. இதுவும் பரபரப்பாக இருக்கும் இந்த மேட்ச்சு. இன்றைக்கி மதியன் பார்த்திங்கன்னா 9, விதியன் 3ஆக வருகிறது. அது தொடர்புடைய வீரர்கள் சிறப்பாக செயல்படுவாங்க. அந்த அடிப்படையில் பிபிகேஎஸில் அதர்வா டைடு, சாம் கரனு, லியாம் லிவிங்ஸ்டன், சசாங்க், கிஷோர் ரபாடா, ஹர்ஷ்தீப் சிங்கு, ஹர்ப்ரீத் பரார் இவங்களெல்லாம் சிறப்பாக செயல்பாடு அந்த அணிக்காக கொடுப்பாங்கன்றதில் மாற்று கருத்தில் மைதான பலமும் கூடுதலாக இருக்குது அவங்களுக்கு. மும்பை இந்தியன்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இஷான் கிஷன், திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஜெரால்டு கோட்ஸ்ரீ, ஜஸ்பிரிட் பும்ரா, ரோஹித் சர்மா, டிம் டேவிட் இவங்கெல்லாம் சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்துவாங்க. ஹர்திக் பாண்டியா கேப்டன் ஆனதுலேருந்து கொஞ்சம் சுணக்கமாக இருக்கிறது இந்த அணி. இருந்தாலும் பஞ்சாப் கிங்ஸை சொந்த மைதானத்தில் விளையாடுறதுனால அந்த அணி வெற்றி பெறுமான்னு கேள்வி வந்தது. பஞ்சாபுடைய அதிபதி கதிர் அப்படின்னு பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் சற்று பின்னடைவு. அதே போல் மும்பை இந்தியன்ஸுடைய அதிபதி மந்தன் 5ஆம் இடத்துல இருக்கிறது மும்பை இந்தியன்ஸுக்கு கூடுதல் பலம். ஆனால் பஞ்சாப் கிங்ஸுக்கு லாபாதிபதினு சொல்லக்கூடிய மால் பஞ்சாப் கிங்ஸை நோக்கி வருவது பஞ்சாப் கிங்ஸுக்கு வெற்றி வாய்ப்பு சிறப்பாக இருக்குதுன்னு காமிக்கிறது. மும்பை இந்தியன்ஸை நோக்கி பாம்பு வருவது மும்பை இந்தியன்ஸுக்கு பெருத்த தடை காமிக்கிறது. லாபாதிபதி பொன் பார்த்திங்கன்னா மும்பை இந்தியன்ஸை பார்க்குறது நல்ல விஷயம்தான். 11ஆம் இடத்துல இருக்கிறது மும்பை இந்தியன்ஸுக்கு. இருந்தாலும் பஞ்சாப் கிங்ஸு இந்த ஆட்டத்தில் தன்னுடைய முழு திறனையும் வெளிப்படுத்தி வெற்றி கொள்வாங்கங்கிறது தெளிவாக தெரிகிறது. அனுமானிப்பது நாம், தீர்மானிப்பவன் இறைவன். நன்றி, வணக்கம்.